எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சூழ்நிலைகள், எவ்வளவு போராட்டங்கள் எழுப்பி வந்தாலும் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நிக்கிறதுக்கு காரணம், சாயின் கருவில உருவாருக்கு முன்னமே என்னை கண்ட ஒரு தேவன் இருக்கிறார். என்னை கண்ட ஒரு தேவன் இருக்கிறார். என்னை சிருஷ்டித்தவர் இருக்கிறார். என்னை உண்டாக்கினவர் இருக்கிறார். அவர் என் வாழ்க்கையில செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தேவன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஒரு திட்டம் வச்சிருக்கிறதுக்காக நன்றி சொல்லி அவர் ஆராதிங்க. ஒருவேளை மனிதர்கள் உங்களை பிரயோஜனமற்றவர்கள் என்று சொல்லலாம், மனுஷன் உங்களை பார்த்து வேஸ்ட் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் உங்களை விலையேற பெற்றவர்களை பார்க்கிறார். ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் விசேஷமானவர்கள். அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு அருமையானவர், நீ எனக்கு அருமையானவன், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறாரே. அந்த தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் வாய்களை திறந்து அவரை துடிக்க ஆரம்பிங்க. அவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. கர்த்தர் மேலான நோக்கங்களை, மேலான திட்டங்களை உங்க வாழ்க்கையில வைத்து அவர் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறாரே. அந்த நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நடத்துகிறவரே, எங்களை விசாரிக்கிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை பராமரிக்கிறவரே, இம்மட்டும் எங்களை நடத்தினவரே, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை நான் தொழுது கொள்வேன். என்னை இதுவரை நடத்தினவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை நான் ஆராதிக்கிறேன்.
பேர் உங்க அனுபவத்தை உணர்ந்து வாழ்வீங்க. எத்தனையோ நேரங்கள் அவர் நன்மை செய்திருக்கிறாரே, தேவைகளை அறிந்து தேவைகளை சந்தித்தாரே, வியாதி நேரத்தில் நலனாய் வந்தாரே, சூழ்நிலைகளை மாற்றினாரே, துன்பங்களை சந்தோஷமாய் மாற்றினாரே, கண்ணீரை கடிப்பாய் மாற்றினாரே, சாம்பலுக்கு சிங்காரத்தை கொடுத்தாரே, கூப்பிட்ட போதெல்லாம் பதில் கொடுத்தாரே, பாரங்களை எல்லாம் நீக்கி போட்டாரே. அவர் நல்லவர் தானே. இந்த காலை நேரத்தில் உங்க வாயால சொல்லுங்க, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு பதில் கொடுக்கிறவரே, எங்கள் இருதயத்திலே எங்களை அறிந்தவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பாரத்தோட வந்து அவர் சமூகத்தில் உங்களுடைய இருதயத்துல பாரப்பட்டது கூட அவர் பதில் கொடுத்திருக்கிறாரே, இருதயத்துல செய்த விண்ணப்பங்களுக்கு கூட அவர் பதில் கொடுத்தாரே. அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்ட உடனே இறங்கி வந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். என் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக நான் இறங்கி வந்தேன் என்று சொன்னவர் ஒரு மோசேவை ஆயத்தப்படுத்தி விடுதலை ஆக்கினாரே. உங்கள் ஜெபங்களுக்கு யாரோ ஒருவரை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். யாரோ ஒருவர் இடத்துல தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய அற்புதம் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ கூப்பிட துவங்கின போதே உன்னுடைய விண்ணப்பத்தின் சந்நிதியில வந்து எட்டினது என்று சொன்ன தேவன் உங்களுடைய ஜெபங்களை ஒரு நாள் மறக்கிறவர் அல்ல. அவருக்கு நன்றி சொல்லுங்க, அவரை பார்த்து நல்லவன்னு சொல்லுங்க. மனபாரத்தில் நேரத்தில் தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் விலக மாட்டார். சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் இன்றைக்கும் அவர் உங்கள் சார்பிலே தான் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகவில்லை, அவர் உங்களுக்கு தூரமா இல்லை, அவர் உங்களுக்கு சமீபமாகத்தானே இருக்கிறார். பல நேரங்களில் நாம் தான் அவரை விட்டு விடுகிறோம். 12 சீஷர்களை அழைத்தாலும் இயேசு யூதாசை விட்டு விலகவில்லை, யூதாஸ் தான் இயேசுவை விட்டு விலகினார். இந்த நேரத்துல பல நேரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவர் என்ன கைவிட்டாரோன்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் கைவிடல, நீ தான் கைவிட்ட. இந்த காலை ஆராதனையில் உங்களை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரை மீண்டும் உம்மிடத்தில் நான் வருகிறேன். என்னை கைவிடாத தேவனிடத்தில் என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை விட்டு விலகாத தேவனை நான் ஆராதிக்கிறேன். இனி நான் நம்மை விட்டு போக மாட்டேன். ஆண்டவரே, என் ஆசையெல்லாம் நீர்தான், என் தேவையெல்லாம் நீர்தான். ஆண்டவரே, உம்மை நான் உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன்.
செய்வீராக. இந்த ஆராதனையில் நீர் உயர்ந்திருப்பீராக, நீர் ஊழியம் செய்வீராக. உடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் மத்தியில நீர் வெளிப்படும், நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. இதனால் உம்மை தரிசிக்கும்படி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் அவர்களை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த ஒருவரும் வெறுமையை திரும்பக்கூடாதப்பா. உம்மை சந்திப்பவர்களா, உடைய பிரசன்னத்தை அனுபவித்தவர்களா இந்த இடத்திலிருந்து செல்லட்டும். நீர் ஒருவரே எங்கள் மத்தியில் உயர்ந்திருக்கிறோம். துதி கன மகிமையாகவும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.